இயக்குனர் பாரதிராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருவதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க கூடாதுன்னு அதுக்கு ஒரு போராட்டம் தேவைப்படுது. ஜல்லிக்கட்டுங்கிறது பாரம்பரியமா தொன்மையாக 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து எருதுகளோடு விளையாடி பழகினவன் மனுஷன். எனக்கு புரியல என்னென்ன. ஏன்னா முன்னாடி ஆண்களுடைய இதை வீர விளையாட்டு என்னென்னா, ஒரு பெண்ணு கொடுக்கணும்னா கூட இது வந்து மாப்பிள்ளைக்கல்ல தூக்கி வைக்கணும். நான் கூட முதல் முறையாக சொல்லியிருப்பேன், மாப்பிள்ளைக்கல்ல தூக்குனா உனக்கு பொண்ணு உண்டு, மாட்டை பிடிக்கிறவனுக்கு பொண்ணு உண்டு. ஒரு பெரிய ஒரு வீரத்தன்மை மரத்தன்மை அவனுக்கு ஊட்டக்கூடிய வருது. அது மட்டும் இல்லை, அவன் நாய் வளர்ப்பான், மாடு வளர்ப்பான். அதுகளோட அது வந்து குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி. அதனால தான் அதுக்கு அந்த நல்ல நாளில் அது பொட்டு வச்சு பூ வச்சு கொம்புக்கு இது போட்டு விளையாடுவோம். இது ஒரு விளையாட்டு. அந்த ஒரு 4000 ஆண்டுகளாக ஒரு பாரம்பரிய விளையாட்டை தடை செய்கிறதுக்கு கேட்டால் மிருகவதை. என்னை கேட்டால் இது மனிதவதைன்னு சொல்லியிருந்தால் கூட இங்கே, ஏன்னா எந்த மிருகமும் செத்ததாக செத்துக்கிறோம்ல, மனுஷனாக குத்துப்பட்டு குடல் வீங்கி எங்கேயோ கீழே விழுந்துடணும். நீ மனிதவதைன்னு சொல்லு, அதை விட்டு மிருகவதைன்னு சொல்கிறேன். அங்கேயே தவறான ஒரு விஷயம். இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கிறது எங்களுடைய அடிப்படையான பண்பாட்டையும் கலாச்சாரம் எங்கேயோ தொட்டு பார்க்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா உங்களுக்கு காலடி விட மாட்டேன்னு சொல்லுது, அப்புறமேலு சமாளித்து கொடுக்கறது, இங்கே தொட்டு அங்கே தொட்டு எங்கேயோ தொட்டு தமிழனுடைய கலாச்சார பண்பாடு இலக்கிய அந்த அடிமடியில் கை வைக்கிறது தான். இப்போ ஏன்னா இது என்ன காரணத்துக்காக நடந்துன்னு தெரியல. அப்படி மிருகவதைன்னு சொன்னால் நான் ஒன்று கேட்பேன். இப்போ ஜூவில் அடைச்சி வச்சுருக்க அது பாவம் மிருகங்கள், அது பூராத்தையும் விடுதலை செய்யும். இந்த ஜூவில் இருக்க எல்லா மிருகங்களையும் விடுதலை, அதனுடைய சுதந்திரத்தை நீ கட்டுப்படுத்தியிருக்கேன். புறாக்களையும் பறவைகளையும் நீ விட்டு சுதந்திரம், அதனுடைய இயல்புத்தன்மையை மாற்றி நீ வச்சு, அதுதான் மிருகவதை. அதே மாதிரி நீங்கள் கோயிலில் யானையை கட்டி வச்சுருப்பாங்க, கீழே சங்கிலி போட்டு. அது என்ன, அது மிருகவதை இல்லையா? நல்ல அப்போ ஏறுழுவதே மிருகவதைன்னு சொல்லுவேன். எங்கள் அடிப்படையான தொழில் இந்த பூமியை, அது எங்கள் தோழன் மாடு, அதவே நீ மிருகவதைன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அந்த ஒரு என்ன அப்படி நீங்கள் நல்ல நாள் நம்ம குடியரசு தினத்தில் பாருங்கள், குதிரை மேலே ஏறி வர்றீங்க, யானையை விடுறீங்க, அது ஒரு மிருகம். ஏறி உட்காரையே விட்டுரு. அதேமாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் இவங்க அது என்னவோ சொல்கிறாங்க, என்னவோ நாட்டவோ டூட்டவோ ஆட்டவோ. ஒரு அடிப்படையாக உங்கள் ஹோலி பண்டிகை நிறுத்த முடியுமா? ஹோலி பண்டிகைனால கல்லில் மைப்பட்டு கல் குருடாகி போயிடுது, அது அதே இல்லையா? சினிமாவில் சண்டை போடுறான்ல, ஹீரோவும் அவன் போட்டு அடித்து கையை வெட்டி காலை விட்டு, அது எவ்வளோ ஒரு மனிதவதை. அதுக்கு நீ போராடினா கூட பரவாயில்ல, சினிமாவில் இதெல்லாம் காட்டாது. ஸோ இந்த மிருகவதைங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். அது அடிப்படையில் இதுக்கு இவ்வளவு போராடி எங்களுக்கான சுதந்திரத்தை, எங்களுக்கான விஷயத்தை உங்ககிட்ட நான் என்ன போராடி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இருக்கு. இன்னொன்று கூட சொல்லலாம், நீங்கள் இந்த சுருக்கமாக ஒன்று சொல்லிடலாம். இந்தியா அதாவது சைவ நாடு, இது வந்து இந்தியா சைவ நாடு சொல்லிடு. இது வந்து ஏன்னா எங்கேயோ ஆடு வெட்டுறான்ல, ஏதாவது தீங்கி சாப்பிட்றோம்ல, எங்கேயோ கோழி வெட்டுறான் சாப்பிட்றோம்ல. ஸோ இது சைவ நாடு, அசைவத்துக்கு நாங்கள் பேன் பண்ணணும்னு சொல்லி விட்டுடலாம். எதை வச்சு, எந்த அடிப்படையில் ஜல்லிக்கட்டை நிறுத்த, அது எங்களோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயம். இந்த மண், இந்த புலியோடு நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதையெல்லாம் அழிச்சிட்டு எங்கள் மொழியும் அழிச்சிருவோங்கிற பயம் எங்களுக்கு வந்திருக்கு. ஆகையினால் அதிலே மாணவர்கள்லாம் சேர்ந்து இது ரொம்ப 70களில் போராட்டம் 68 மாணவர்கள் அந்த அப்படி ஒரு மிகப்பெரிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மாதிரி நாடு தழுவிய ஒரு போராட்டமாக இது மாறிவிடக்கூடாது. தேசிய ஒற்றுமைக்கு பங்கம் வந்து விடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆகையினால் மேலிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதற்கு இதை நினைச்சு இன்னைக்கோ நாளைக்கோ இதை அவங்க சொல்லிட்டாங்கன்னா இந்த பூமியும் இந்த மக்களும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்கள். இல்லை என்றால் அதன் விளைவை பற்றி நம்ம சொல்லவும் முடியாது. இது பயமுறுத்தல் இல்லை, அச்சுறுத்தல் இல்லை, தாழ்மையான வேண்டுகோள். இல்லைன்னா ஐயா வந்து உட்காந்து உண்ணாவிரதம் எதுக்கு இருக்க வேண்டிய அவசியமா? இந்த கலாச்சார பண்பாட்டுக்கு
போராடி வாங்க முடியும்? எங்களுடைய இலக்கியத்தை, எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய மண்ணை, எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கு போராடணுமா? அது பெரிய கவலை. வயதானவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த போராட்டத்தில் இந்த மண்ணில் சரியான தமிழ் குடிமகனாக இருந்தால் அவன் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் போராடி இந்த நமக்கும் காளைக்கும் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப், இந்த எங்களை நீ பிரிக்கிற இது நீ ஏதோ இது மிருக எங்களுடைய உறவை பிரிக்கிறாய். எங்களுடைய உறவை எங்களுக்கு கொடுத்து, இதுதான் என்னுடைய வேண்டும். சார், இப்போ பல இடங்கள்ல தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க. இன்னைக்கு நடை இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒருவேளை உச்சநீதிமன்ற அனுமதிப்புலாம் என்ன நிலைப்பாடு எடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, ஜல்லிக்கட்டு தான் அவர் ஜட்ஜே சொல்லியிருக்காங்க. வச்சுங்க, ஜல்லிக்கட்டுன்னு சொல்லாத ஏறுதழுவுதன்னு சொல்றாரு. நீ என்ன மார்க் சொல்லியிருக்காரு. ஸோ மீறி நடப்ப என்ன நீ ஏற்படுத்திய சட்டத்துக்கு புறம்பாக நாங்கள் செய்யணும்னு வேணும். ஒரு சின்ன இதை விட்டு பெரிய தடையை சொல்லாமல் எனக்கு பசிக்குதியா, நான் சாப்பிடணும், எனக்கு அறிவு வேணும், புத்தகம் படிக்க, புத்தகத்தை பிடிங்க, நீ யார்? என் சோத்தை தட்டி பிடிக்க நீ யார்? ஆக எதிர்த்து கூட நாங்கள் செய்வோம். அவ்வளோ அரசு தான். இன்னைக்கு கூட நீங்கள் 50-40 எம்பிகளும் போய் அங்கே வேண்டுகோள் வச்சு போராட்டத்தில் உட்காந்துருக்காங்க. அதனால் தமிழக அரசு அதில் துணிச்சலாக நிற்கிது. தடையை மீறி ஜல்லிக்கட்டை நடத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு வலியுறுத்துங்க. யார் நீங்கள் வலியுறுத்துறாங்களே? தடையை மீறி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழக அரசுக்கு வந்து வலியுறுத்துது. உண்மைதான். இது மீறி நாங்கள் அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. தெளிவாக சரி, நீங்கள் அரசை கவுத்திடக்கூடாது. எப்போ நாம் சென்றதுக்கு கட்டுப்பட்டு இருக்கோமோ அன்றைக்கு அந்த சட்டத்திட்டங்களும் கட்டுப்பட வேண்டும். ஆனால் எங்கள் தார்மீகத்தை விட்டு கொடுக்க முடியாது. அவங்க தார்மீகத்துக்கு அவங்க போராடுறாங்க. ஓகே, ரொம்ப கிளறி எதையா பண்ணி விட்டுறாங்க.